இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியோட தலைப்பு வந்து தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆம், போன வாரமும் கூட விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். காலேபும் யோசுவாவும் அவங்க எவ்வளோ விசுவாசத்தோட ஆண்டவரோட ஆஹ், அவ்வளவு வாக்குறுதிகளையும் அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்க வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய பாடுகள் இருந்துச்சு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்துக்கும் நடுவுல அவங்களோட விசுவாசத்துல அவங்க உறுதியா இருந்ததை நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் கூட நம்ம வாழ்க்கையிலயும் பல வேளைகள்ல நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆம், நமக்கு கூட இருக்கிறவங்களே நம்மள எதிர்த்து வரலாம். நம்ம சொந்தங்களே, உற்றார் உறவினர்களே, நம்மளோட சகோதர சகோதரிகள்ல இருந்து எல்லாரும் நமக்கு அகெயின்ஸ்டா வரலாம். நம்ம எதிர்பார்க்காத காரியங்களும் நடக்கலாம். ஆனா, நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், தேவனிடத்துல அன்பு கூர்றவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆஸ் லாங் as அது ஒரு கிளாஸ் மாரி குடுத்துருக்காங்க. நம்ம தேவனிடத்துல அன்பு கூர்ந்துட்டு இருக்கும்போது, அந்த சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அன்பு கூறுகிறதுனா, உடனே நம்ம எல்லாருமே, ஆமாமா நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன். ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அது வந்து உலக பிரகாரமான அன்பு. ஆ ஆண்டவர ரொம்ப நேசிக்கிறது, அன்பு வச்சிருக்கிறதுங்கிறது நம்ம நெனைக்கிற அந்த அன்பு இல்ல. நம்ம பைபிள்லயும் கூட அ அன்பு தேவனிடத்துல அன்பு கூர்றதுனா என்னது? அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஆ யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உலக பிரகாரமா இருக்கிற அன்பு கிடையாது இது. நம்ம தேவன்கிட்டயும் ஏசப்பா கிட்டயும் நம்ம அன்பா இருந்தா அவங்க சொல்றாங்க, என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். திரும்ப திரும்ப நிறைய இடத்துல பார்க்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் அதே தான் சொல்றாங்க. தேவனிடத்துல அன்பு கூறுறதுங்கிறது அவங்களுடைய கற்பனைகளை நம்ம கைக்கொள்றது தான் அவங்க கிட்ட அன்பு கூறுறது அப்படின்னு சொல்றாங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ திரும்ப திரும்ப பைபிள்ல வந்து நமக்கு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் மேல, தேவன் மேல நம்ம அன்பா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம வெறும் வார்த்தையில சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. அது அன்பு கிடையாது. அவங்க மேல நம்ம அன்பா இருக்கிறதுனா, அவங்களுடைய கற்பனைகள, அவங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம கீழ்ப்படிந்து, அத கைக்கொள்றது மட்டுமே நம்மளுடைய நம்ம அன்பு காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளும் இன்னைக்கு வந்து அ யோசேப்போட வாழ்க்கைய தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்குற இந்த மெசேஜோட தலைப்பு மாதிரி, தேவனிடத்துல அன்பு கூர்றவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நம்ம யோசேப்போட வாழ்க்கைய தான் நம்ம பார்க்க போறோம். யோசேப்பும் வந்து ஒரு சாதாரண நமக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலருந்து அவர் வரல. அவரோட பேக்ரவுண்ட நம்ம பார்த்தோம்னா, அவர அவரோட கேரக்டர இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அவர் ஒரு 17 வயசு உள்ள ஒரு பையனா இருக்கிறாரு, அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. அவங்க குடும்பத்தையுமே பார்த்தாலுமே, அவங்க 12 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா 12 பேருக்குமே வந்து ஒரே அப்பா இருந்தாலும், அவங்களுக்கு ஒரே அம்மா கிடையாது. அதனால இந்த சகோதரர்களுக்குள்ள வந்து ரொம்ப போட்டியும், பொறாமையும், அந்த அன்பு இல்லாமையும் இருக்கிறத நம்ம பைபிள்ல வாசிக்க முடியும். ஆனா, யோசேப்போட அப்பா யாக்கோபுக்கு வந்து அவர ரொம்ப பிடிக்கும். யோசேப்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு பல வர்ணத்துல இருக்கிற ஒரு அங்கிய கூட அவங்களுக்கு ஸ்பெஷலா குடுத்திருந்தாங்க. அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியுது. அவரோட வாழ்க்கையிலயும்
நடந்த எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்க போறோம். அந்த எல்லா காரியங்கள்லயும் கூட ஆண்டவர் தாமே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவங்க எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம். ஆ இந்த நம்ம வாசிக்க போற இடத்துல முன்னால வந்து ஆ யோசேப்போட சகோதரர்கள் வந்து ஆடு மேய்ச்சிட்டு ரொம்ப தூரமா வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அதனால யோசேப்போட அப்பா அவர அனுப்புறாங்க. "நீ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு, தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு போயி, உன்னோட சகோதரர்கள் எல்லாருமே அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நீ பார்த்துட்டு வா. அவங்க நல்லா இருக்கிறாங்களா? எல்லாம் ஓகேவான்னு கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு." அப்படின்னு சொல்லி யோசேப்ப அனுப்பி விடுறாங்க. ஆனா, இது எல்லாத்துக்கும் நடுவுலயும் கூட நம்ம நினைவு கூற வேண்டியது, யோசேப்பு அவர் வந்து அந்த சின்ன பிள்ளையா இருக்கும்போதே, ஆண்டவர் தாமே 2 சொப்பனங்கள் மூலமா அவருக்கு ஒரு வெளிப்படுத்துதல குடுக்குறாங்க. ஆ அதுல வந்து அவர் வந்து இந்த நம்ம அறுவடையில அறுவடை பண்ணி அந்த கா கதிர்கள் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகள் வந்து 12 கட்டுகள் என்ன சுத்தி நிக்குது. என்ன வணங்குது. அவங்க வந்து கீழ விழுந்து, "என்ன வணங்குறீங்க? என்னோட சகோதரர்கள்." அப்படின்னு ஒரு சொப்பனத்த சொல்லுவாரு. அடுத்த சொப்பனத்துல சொல்லுவாரு, "11 நட்சத்திரங்களும், சூரியனும், சந்திரனும் கூட என்ன வணங்குற மாரி ஒரு சொப்பனத்த நான் கண்டேன்." அப்படின்னு அவரோட குடும்பத்துக்கிட்ட அவர் அத ஷேர் பண்ணும்போது, அவங்க எல்லாருக்கும் வந்து அவருடைய சகோதரர்களுக்கு ஆல்ரெடி அவர் மேல பெரிய பாசம் கிடையாது. அவர் மேல ரொம்ப பொறாமையும், கோபத்திலயும், எரிச்சல்லயும் இருப்பாங்க. அவர் இதையும் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அத வந்து டாலரேட் பண்ணவே முடியாது. அத ஏற்றுக்கொள்ளவே அவங்களால முடியாது. ஆனா, நம்ம பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம என்ன சொப்பனம் காண்கிறோம் அப்படிங்கிறது நம்ம யார் கையிலயுமே இல்ல. அதனால இதுல யோசிப்பு மேல நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சுட்டு, அவங்க சகோதரர்கள அவர் சந்திக்க போகும்போது நடக்கிறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 20 முதல் 22வது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். "நாம் அவனைக் கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனைப் போட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவனைப் பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள்." அப்படின்னு அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே கூட்டு சேர்ந்துட்டு, அவன் தூரத்துல வர்றத பார்க்குறாங்க. அங்கருந்து வரான் பாரு, சொப்பனக்காரன் வரான். அவன நம்ம கொன்னு போட்டுறலாம் அப்படின்னு தான் இந்த இடத்துல முதல்ல ஆரம்பம் இருக்குது. அவன கொல்லணுங்கிற முடிவுல அவங்க இருக்கிறாங்க. அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இது அவனுடைய சொந்த சொப்பனம் கிடையாது. ஆண்டவர் தாமே அவருக்கு வெளிப்படுத்தினதுங்கிறது இவங்க சகோதரர்களுக்கு தெரியல. ரூபன் அதைக் கேட்டு, அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து, அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய், அவர்களை நோக்கி, "அவனைக் கொல்ல வேண்டாம். நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது. நீங்கள் அவன் மேல் கை வையாமல், அவனை வனாந்திரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள்" என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்ல எல்லாரும் அவர பழிவாங்கணும், கொலை பண்ணணுங்கிற அளவுக்கு அவ்ளோ கோபத்துல அவங்க இருக்கும்போதும், அந்த இடத்துலயும் ஆண்டவர் தாமே ரூபனோட கண்ணுல யோசேப்புக்கு அந்த தயவு குடுக்குறாங்க. அவர் வந்து எப்படியாவது அவன காப்பாத்தி நம்ம அப்பா கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த முடிவ எடுக்கிறதையும், அது அவங்க எல்லாரும் அதுக்கு ஒத்து போகிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் முதலாவது ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறவங்களுக்கு வந்து சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கேயே கொலை பண்ணப்பட்டு இறந்து போக வேண்டிய ஒருத்தர இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவர் வந்து தப்புவிக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததும் அவங்க வந்து யோசேப்பு அங்க வந்துடுறாரு. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது, யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது, இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள். நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க பிளான் போட்ட மாதிரியே அவர் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தண்ணீர் இல்லாத அந்த குழியில போடுறாங்க.
இதையே அவங்க ஒரிஜினல் பிளான் மாதிரி அவங்க அப்படியே இதுல விட்டிருந்தாங்கன்னா, நம்ம போன வசனத்துல பார்த்தோம். அது வந்து ரொம்ப வனாந்தரமான ஒரு இடமா இருந்துச்சுன்னு பார்க்குறோம். அவர் வந்து தண்ணி இல்லாம, அந்த வெயில்லயும், அந்த இதுலயும் நிச்சயமாவே இறந்து போயிருப்பாரு. ஆனா அந்த வேளையிலயும் அவங்க கண்கள் பார்க்குற மாதிரி இந்த இஸ்மவேலரோட கூட்டம் அவங்களுக்கு பக்கத்துல அந்த இடத்துல கடந்து போறாங்க. கடந்து போன உடனே, இப்பவும் முதல்ல ரூபன் அவருக்காக பேசினாரு. இப்போ யூதா வந்து அவங்க சகோதரர்கள்கிட்ட நல்ல ஒரு ஐடியா குடுக்குறாங்க. இவன கொல்றதுனால நமக்கு என்ன லாபம்? அதனால நம்ம அவன விட்டு போட்டுறலாம். இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு அவரும் சொல்றாரு. அதுக்கும் அவங்க இணங்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால அவர கொலை பண்ணணுங்கிற இடத்துல தொடங்கி, இது வந்து இப்ப வேற விதமா வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஆண்டவர் மேல அந்த அன்பு வச்சிருக்கிற இந்த யோசேப்போட வாழ்க்கையிலயும் சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கப்புறமும் ஆ அவர வந்து விற்று போட்டுர்றாங்க. யோசேப்போட நிலைமைய நெனச்சா ரொம்பவே பரிதாபமா இருக்கு. அவர் ஆல்ரெடி ஒரு தாயில்லாத பிள்ளையா இருக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு அவ்ளோ பிரியமுள்ள பிள்ளையா இருந்தவர, இவங்க எல்லாரும் எடுத்து ஒரு அனாதையா வேற ஒரு தேசத்துக்கே என்ன பண்ணிடுறாங்க, அனுப்பி விட்டுடுறாங்க. அவர் வேற ஒரு தேசத்துக்கும் போயி, அங்க ஒரு அடிமையா இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனமும், 36வது வசனமும். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது, அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து, அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விட்டுப் போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். யோசேப்பு எகிப்துக்கு போயாச்சு. அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவனிடத்தில் விற்றார்கள். அவ்வளோ பெரிய தேசத்துல அவங்க யாருக்கு வேணாலும் யோசேப்பை விற்றிருக்கலாம். ஆனா அந்த இடத்துலயும் தேவனுடைய சித்தம் இருக்கு, அவங்க கிருபை இருக்கு. அதனால பார்வோனோட அந்த பிரதான அதிகாரி ஒருத்தர்கிட்ட அவரை விற்று போடுறாங்க. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த யோசேப்போட வாழ்க்கைய நம்ம வாசிக்கும்போது இன்னமுமே இந்த லைன் திரும்ப திரும்ப வரும். நம்ம பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எதுவும் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனா நெறைய கெட்ட காரியங்கள் நடக்கும்போது, நம்ம ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போகும்போது, நம்ம வாயில வர முதல் வார்த்தை, "நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆண்டவர் எங்க?" ஆண்டவர் எங்க போனாரு? அவரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? என்னை இப்படி உட்டுட்டாரே! அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வரும். ஆனா, ஆண்டவர் வேற எங்கேயுமே இல்ல. இந்த வசனத்துல சொல்ற மாரி கர்த்தர் வந்து யோசேப்போடே இருந்தாங்க. அப்படின்னு பார்க்குறோம். அதே மாரி நம்ம வாழ்க்கையிலயும் இதே மாதிரி நம்ம தப்பு செய்யாம நெறைய காரியங்கள் நமக்கு எதிரா நடக்கும்போது, நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது இந்த வசனத்த தான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்ததுலயும் பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். ஆண்டவர் அவர் கூட மட்டும் இல்ல, அவர் கூட இருந்து அவ்வளவு ஆசீர்வாதமா அவரை வச்சிருக்காரு. அவர் செய்யற காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்றாரு. இது அவரை சுற்றி இருக்க மனுஷங்களோட கண்ணுக்கு அது வந்து விசிபிளா தெரியுது. அது அவங்க எஜமான் கண்டு யோசேப்பின் மேல அவர் யாரு முன்ன பின்ன யோசேப்பா அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கும் யோசேப்பின் மேல அந்த தயவு வருது. தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் அவங்க வீட்ல இருக்க எல்லாத்தையும் அவர் கையில குடுக்குறாரு. அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து ஆ ஆண்டவர் அவர் கூடவே இருக்கிறதுனால, அவர் செய்ற எல்லா காரியங்கள்லயும் அவருக்கு வந்து அவ்ளோ ஆசீர்வாதம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா, அவருக்கு வாழ்க்கையில அந்த கெட்ட காரியங்கள் நடக்கிறது வந்து தடைபடுறதே இல்ல. அவர் இது எல்லாத்துலயும் செட்டில் ஆயி, இந்த வீட்டுக்கு அத நல்ல விசாரணைக்காரரா அந்த வீட்ட எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த போத்திஃபாரோட மனைவிக்கு யோசேப்பு மேல ஒரு தவறான
ஒரு ஆசை, ஒரு எண்ணம் வருது. அதனால யோசேப்ப அடிக்கடி அவங்க வந்து தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பு ஒரு ரொம்ப வாலிப வயசுல இருக்க ஒரு பையன். அந்த இடத்துலயும் அவரோட அப்பா இல்ல, அம்மா இல்ல, சொந்தக்காரங்க இல்ல. இது சரி, இது தவறுன்னு அவருக்கு சொல்றதுக்கும் யாரும் இல்ல. நம்ம வாசிச்ச மாதிரி அவரோட எஜமானனே வந்து அந்த வீட்டையும், அந்த வீட்ல இருக்க எல்லாத்துலயும் அவருக்கு பொறுப்ப குடுத்து, அவர் நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல அந்த வீட்ல இருக்காரு. ஆனா அந்த வேலையிலும் அவர் தவறு பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அழகா ரொம்ப சுலபமா, ஈஸியா அந்த தவற பண்ணியிருக்கலாம். ஆனா, நம்ம பார்த்த மாதிரி தேவனிடத்துல அன்பு கூர்றது அப்படிங்கிறது வந்து, அவருடைய அந்த ஒவ்வொரு வசனங்களையும், வாக்குறுதிகளையும் நம்ம கைக்கொள்றது தான் தேவனிடத்துல அன்பு கூர்றது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். அந்த அன்பு உள்ள ஒரு பிள்ளையா யோசேப்பு இருக்கிறாரு. அந்த எஜமானி அம்மா அவர பின்தொடர்ந்து வற்புறுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். 1 தடவ, 2 தடவ இல்ல. பல தடவைகள் அவர் பின்னாலேயே வராங்க. அவர் ரொம்ப அழகா இருக்கிறாரு, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கிறாருங்கிறதும் பைபிள்ல நம்ம பார்க்க முடியுது. ஆனா, அவ்ளோ பிரஷர் இருந்துமே, அவர் வந்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிறத நம்ம இந்த வசனத்துல பார்க்க முடியுது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்துல, "இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால், உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?" என்றான் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆ, இந்த மாதிரி நம்ம இந்த இருக்க கஷ்டத்துலயும், இக்கட்டுலயும் போகும்போது, இந்த பலவிதமான சோதனைகள் வரும்போதும், நம்ம வந்து யோசேப்ப நினைவில் கொள்ளணும். நம்ம மத்தவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஆண்டவர் நம்ம என்ன செய்றோங்கிறத அவங்க எப்பவுமே பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்காத பிள்ளையா யோசேப்பு மாதிரி நம்மளும் கூட இருக்கணும். அவர் இவ்ளோ நல்ல பிள்ளையா இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக யாரோ அவருக்கு கிளாப் பண்ணி, "வெல் டன்! நீ ரொம்ப நல்ல பிள்ளை" அப்படின்னு வாழ்த்துறாங்களான்னு பார்த்தா, அப்படியும் நடக்கல. அவர் வந்து அடிமையா இருந்தது பத்தலன்னு சொல்லிட்டு, இதோடையும் அவரோட வாழ்க்கை இன்னும் ஒரு மோசமான நிலைமைக்கு போகுது. ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல பார்க்கிறோம். "உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான்" என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது, அவனுக்கு கோபம் உண்டது அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு நடுவுல அதான் அவங்க நான் சொன்ன மாரி போத்திஃபரோட மனைவி அடிக்கடி அவர வந்து வற்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த தவறான எண்ணத்தோட. ஒரு தடவையும் கூட வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. யோசேப்பு தனியா வீட்டுக்குள்ள வரும்போது, அவரோட சட்டைய பிடிச்சு அவங்க இழுப்பாங்க. அவர் உடனே பயந்துட்டு, அந்த சட்டைய அவங்க கையிலேயே விட்டுட்டு, அந்த இடத்துல இருந்து ஓடி போறத நம்ம பைபிள்ல பார்க்க முடியும். அதனால இந்த எஜமானி அம்மா அந்த கோபத்திலயும், அவன் வந்து ஓடி போய்ட்டான் அப்படிங்கிறத தாங்க முடியாம, அந்த சட்டைய கையிலேயே வச்சுட்டு, அவங்களுடைய கணவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், "யோசேப்பு வந்து என்கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணான்" அப்படின்னு அவங்க செஞ்ச தப்ப அப்படியே மறைச்சு, யோசேப்பு மேல ஒரு பொய் குற்றச்சாட்டு சாற்றி, யோசேப்ப தண்டிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. ஸோ, அதனால அவங்க எஜமான் அத கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த ராஜாவோட கட்டளையால காவல்ல இருக்கிற அந்த சிறைச்சாலையில போய் யோசேப்ப அவரும் அங்க குடுக்குறாரு. அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி, இந்த இடத்துலயும் யார் கூடவே இருக்கிறா சிறைச்சாலையிலயும்? கர்த்தரோ யோசேப்போடே இருந்து, அவன் மேல் கிருபை வைத்து, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவங்களுக்கு எதிரா வாழ்க்கையில அவர் எந்த தப்புமே செய்யலனாலும் நெறைய காரியங்கள் வருது. முதல்ல அவங்களுடைய சொந்த சகோதரர்களே எதிர்த்து வந்தாங்க. இப்போ அந்த வீட்ல இருக்க எஜமானனும், எஜமான் அம்மாவுமே சேர்ந்து இவருக்கு எதிரா வந்து நிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் எதிர்த்து வந்தாலும், அவர் ஆண்டவர் மேல பிரியம் வச்சு, ஆண்டவருடைய வார்த்தைகள செய்ற பிள்ளையா இருக்கும்போது, யாரு கூடவே இருக்கிறான்னு பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போட எல்லா இடத்துலயும் கூட இருக்கிறாங்க. இந்த சிறைச்சாலையிலும் அங்க கூட இருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையின் தலைவனுக்குடைய கண்ணுலயும் இவருக்கு ரொம்ப தயவு கிடைக்கும்படி செய்றாங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான்.
கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும், அவன் எதை செய்தானோ, அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும், அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் எங்க போனாலும் கர்த்தர் தாமே அவங்க கூட இருக்கிறாங்க. எல்லார் கண்லயும் தயவு கிடைக்க வைக்கிறாங்க. இந்த இடத்துலயும் அவர் சிறைச்சாலையில ரொம்ப நாள் இருக்கிறாரு. அப்படியே அந்த காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அடுத்த முக்கியமான ஒரு நிகழ்வு வருது. பார்வோனோட அவரோட பான பாத்திரக்காரன் தலைவனுக்கு மேலேயும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகள் மேலும் கடும் கோபம் கொண்டு அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாக்கிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். யோசேப்பு இருக்கிற அதே இடத்துக்கு இவங்க 2 பேரும் வர்றாங்க. அந்த கோயின்சிடென்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்கணும் நம்ம. அந்த 2 பேரும் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க அந்த சிறைச்சாலையில. அந்த தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தான். அந்த அதிகாரியும் சிறைச்சாலையில இருக்கிற அந்த அதிகாரியும் என்ன பண்றாங்க? யோசேப்பு கிட்ட இவங்க 2 பேரையும் ஒப்புவிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கூட அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். இது பார்த்தீங்கன்னா கோயின்சிடென்ஸ் மேல கோயின்சிடென்ஸா இருக்கும். இது ஆண்டவரே நடத்துறதுங்கிறது நமக்கு அழகா பார்க்க முடியும். 2 பேருக்கும் ஒரே ராத்திரியில வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த நாள் காலையிலயும் அவங்க ரொம்ப வருத்தத்தோட, குழப்பத்தோட, ரொம்ப சோகமா உட்கார்ந்திருப்பாங்க. யோசேப்பும் போய் அவங்க கிட்ட ஏன் 2 பேரும் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு எந்த இடத்துலயும் நம்ம பார்த்தாலும் நான் சொல்லிருவேன், எனக்கு தெரியும், நான் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த பேச்சே அவர்கிட்ட இருக்காது. எப்பவுமே ஆண்டவர மகிமைப்படுத்துற ஒரு பிள்ளையா இருக்கிறத பார்க்க முடியுது. முதல்ல அந்த பான பாத்திரக்காரங்களோட தலைவர் அவருடைய சொப்பனத்தை சொல்றாரு. நான் ஒரு திராட்சை செடியை பார்த்தேன். அந்த திராட்சை செடியில 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கோடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் நன்றி. நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வேண்டுகோளையும் சொல்றாங்க. அர்த்தத்தையும் சொல்லி வேண்டுகோளையும் அவங்க சொல்றாங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த இது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு அப்படின்னு பார்க்கிறோம். இதுல ஆர்டர் ஒருத்தர் முந்திக்கிட்டு ஒருத்தர் இதுல இந்த சுயம்பாகிகளின் தலைவன் முதல்ல யோசேப்பு கிட்ட அவரோட சொப்பனத்தை சொல்லியிருந்தாருன்னா, ஏன்னா அவருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஆன்சரை தான் யோசேப்பு கொடுக்க போறாரு. அவர் நீ செத்து போக போற அப்படிங்கிற அந்த ஆன்சரை கொடுத்திருப்பாரு. அதை கேட்ட உடனே நிச்சயமா அந்த பான பாத்திரக்காரங்களுக்கு தலைவனா இருக்கிறவரு யோசேப்பு கிட்ட இருந்து ஓடியே போயிருப்பாரு. நிச்சயமா அவருடைய சொப்பனத்தை சொல்லி இருக்க மாட்டாரு. அவருடைய வாழ்க்கையிலையும் இந்த யோசேப்புக்கு ஆண்டவர் செய்த இந்த காரியத்தை அவர் நினைவில் கொள்ள முடியாம போயிருந்திருக்கும். ஆனா இந்த ஆர்டர்ல கூட ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம பார்க்க முடியுது. முதல்ல நல்ல ரிசல்ட் இருக்க அந்த சொப்பனத்தை தான் அந்த சொப்பனம் கண்டவர் சொல்றத பார்க்க முடியுது. அந்த சொன்ன அர்த்தம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சுயம்பாகிகளின் தலைவன் யோசேப்பை நோக்கி, நான் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை கூடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேற்கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம். இன்னும் 3 நாளைக்குள்ளே
பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார். அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2 பேருடைய சொப்பனத்தையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி, இது 2மே இன்னும் 3 நாளையில உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 நாள் ஆகுது. 3ஆம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. பானபாத்திரக்காரனின் தலைவனை பானம் குடிக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தையும் கொடுத்தான். சுயம் பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இதுவும் கூட நம்ம எல்லாருக்கும் கூட ஒரு பெரிய பாடம் தான். நான் பல வேளைகளில் யோசிப்பு மாதிரியே எல்லா சரியான காரியங்களையும் செஞ்சு நான் இந்த ஜெயிலில் இருக்கிறது, சிறைச்சாலையில் நான் பண்ணாத குற்றத்துக்காக இருக்கிறேன் அப்படின்னு அவர் எவ்வளவோ ப்ரேயர் பண்ணியிருப்பாரு. ஆண்டவர்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல் செஞ்சிருப்பாரு. அவருக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் கூட நம்ம பார்க்குறோம் 2 வருஷத்துக்கு இந்த பானபாத்திரக்காரர் வந்து அவர் விடுதலையாகி அவரோட வேலை அவளுக்கு கிடைச்ச உடனே யோசேப்பை மறந்து போயிடுறாரு. அவர் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா இருந்து ஜெயில்ல தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. யோசேப்போட வாழ்க்கை மாதிரியும் நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். அது இன்னும் நடக்காம இருக்கலாம். அது வந்து ஆண்டவருடைய அந்த டைம் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால தான். 2 வருஷம் கழிச்சு யோசேப்போட வாழ்க்கையில எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் குறித்த அந்த நேரத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேற 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானது கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. இந்த கனவெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பார்வனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனாலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்க எகிப்தியர்கள். பார்வோன் வந்து எகிப்தியருக்கு ராஜாவா இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஆண்டவரை தெரியாது. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத ஜனங்கள் அவங்க. அதனால அவருக்கு ஒரு கனவு வந்தோடனே அவருக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு அவர் கேட்கிறாரு. ஆனா யாராலையுமே அதை பார்வோனுக்கு சொல்ல முடியல. அப்போதான் என்ன ஆகுது, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தீர் என்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இவருக்கு எல்லாம் ஞாபகம் வந்து பார்வோன் கிட்ட யோசேப்பை பத்தி சொல்றத நம்ம பார்க்க முடியுது. உடனே பார்வோன் வந்து யோசேப்பை கூப்பிடுறாங்க. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோன் இடத்தில் வந்தான்னு பார்க்கிறோம். அவர் வந்து எத்தனையோ வருஷ காலமா நம்ம சொன்ன மாதிரி இந்த யோசேப்பை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பைபிள்ல வரும்போது அவருக்கு 17 வயசா இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பாங்க.
பார்வோனுக்கு முன்னால அவர் நிக்கும்போது 30 வயசு உள்ளவரா நிக்கிறாரு அப்படிங்கிறதையும் பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இது யோசேப்புக்கு வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அவர் வந்து எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவும், அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் ஓடி வரல. பார்வோனுக்கு முன்னால அவர் வந்து தன்னை எவ்வளோ அழகா பிரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்ச ஒரு பிள்ளையா இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் நல்லா ஷேவ் பண்ணிட்டு, வேற ஒரு ட்ரெஸ், நல்ல ஒரு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்வாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்மளா இருந்தா, ஆமாமா எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் பார்வோன். நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு தெரியாததா? அப்படின்னு நம்மளே நம்மள பெருமையா பேசிப்போம். ஆனா அவர் அப்படி சொல்லல. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். அப்படின்னு சொல்லிட்டு, ஆ இதுக்கு நடுவுல இருக்க வசனங்கள நான் எடுக்கல. அதே நம்ம போன வசனங்கள்ல பார்த்த அந்த கனவு, அவருடைய சொப்பனம் என்ன அப்படிங்கிறத யோசேப்புக்கு இவர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. யோசேப்பும் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு பார்வோனுக்கு சொல்ற பதில பார்க்கிறோம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி, பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான். தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்திருக்கிறார். அது அந்த 7 நல்ல பசுக்களும் 7 வருஷமாம். அந்த 7 நல்ல கதிர்களும் 7 வருஷமாம். சொப்பனம் ஒன்றே. அவைகளின் பின் ஏறி வந்த கேவலமும் அவலட்சணமான 7 பசுக்களும் 7 வருஷமாம். கீழ்காற்றினால் தீந்து சாவியான 7 கதிர்களும் 7 வருஷமாம். இவைகள் பஞ்சமுள்ள 7 வருஷமாம். பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தையும் அழகா வந்து யோசேப்பு பார்வோனுக்கு எடுத்து சொல்றாங்க. 7 வருஷம் வந்து ரொம்ப செழுமையா இருக்க போது. எகிப்துல வந்து நல்ல விளைச்சல் இருக்க போது 7 வருஷம் செழிப்பா இருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்த 7 வருஷம் பெரிய ரொம்ப மகா கொடூரமான ஒரு பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட விடாம ஆண்டவர் தாமே அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருப்பாங்க. உடனே பார்வோன் கிட்ட சொல்லுவாரு, நல்ல விவேகமும் ஞானமும் இல்ல, ஒரு நல்ல ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுத்து அவரை இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு எகிப்துக்கு ஒரு அதிகாரியா அவரை வந்து நியமனம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்கன்னா, இந்த 7 வருஷம் நல்ல செழிப்பா நிறைய விளைச்சல் இருக்கும்போது 5ல ஒரு பங்க நீங்க எகிப்து பூரா அந்த தேசத்துல இருக்கிற எல்லா மக்கள் கிட்டயும் இருந்து அவங்களோட விளைச்சல்ல இருக்கிற 5ல ஒரு பங்க நீங்க வாங்கி சேகரிச்சு வச்சுட்டே வாங்க. 7 வருஷம் நீங்க அப்படி சேகரிச்சு வைக்கும்போது, நம்ம அடுத்த 7 வருஷம் அந்த பஞ்சம் வரும்போது, நம்ம எல்லாரும் அழிஞ்சு போகாம நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவையும் கூட அந்த இடத்துல பார்வோன் கிட்ட கொடுக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கிறோம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனத்துல இருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு நொடி பொழுதுல எல்லாத்தையுமே
தேவன் மேல அன்பு வச்சிருந்த அந்த யோசேப்போட வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆண்டவர் தாமே நன்மைக்கு ஏதுவாக மாற்றினத நம்ம பார்க்க முடியுது. ஆம், அவர் வந்து பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில அந்த மொத்த கண்ட்ரிக்கும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியா ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் அவரை வந்து இதோட இவ்வளோ ஆசீர்வாதம் அவரால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஆனா அதோட விட்டுட்டாங்களான்னு பார்த்தா இல்ல. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதோட நிக்கவே இல்ல. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க சகோதரர்கள் தாமே அவர வந்து அவருடைய அப்பா கிட்டயும், அவங்க குடும்பத்துக்கிட்டயும் இருந்து பிரிச்சு, அவருடைய இஷ்டம் இல்லாம தான் இந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர அந்த குடும்பம் இல்லாம தவிக்கிறது ஆண்டவருக்கே தெரியும். ஆ இத பைபிள் வாசிக்கிற நம்ம எல்லாருக்குமே இத பத்தி தெரியும். ஸோ இந்த 7 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எகிப்தும் அத சுத்தி இருக்க நாடுகள்லயும் ஆண்டவர் சொன்ன மாதிரியே பயங்கரமான பஞ்சம் வருது. அந்த பஞ்சம் வரும்போது ஆ யோசேப்போட அப்பாவும், அவங்க குடும்பமும் கூட அந்த பஞ்சத்தினால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யோசேப்போட அப்பா வந்து யோசேப்பு உயிரோட இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய சகோதரர்களும் கூட அவர் இறந்து போயிட்டாருன்னு தான் எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க. அப்போ எகிப்து தேசத்துல நல்ல தானியங்கள் நெறைய இருக்குதாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விப்பட்டு, அவங்களுடைய அப்பாவே அந்த பிள்ளைங்க எல்லாரையும், "நீங்க போயி காசு குடுத்து தானியத்த வாங்கிட்டு வாங்க. அப்போ நம்மளும், நம்ம குடும்பமும் நம்ம பட்னியா இருந்து சாகாம பொழைச்சிருவோம்." அப்படின்னு அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க யோசேப்ப பார்ப்பாங்க. யோசேப்புங்கிறத அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா யோசேப்புக்கு இவங்க எல்லாரையும் பார்த்தோனே அவருடைய சகோதரர்கள் அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சாலுமே அவங்க கூட கொஞ்சம் 2, 3 கேம்ஸ் மாரியெல்லாம் விளையாடி பார்ப்பாரு. அதுக்கப்புறம் உண்மைய சொல்லிருவாரு. சொல்லிட்டு, ம் நான் தான் நீங்க விற்று போட்ட அந்த யோசேப்பு நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எல்லா காரியங்களையும் அவர் சொல்லுவாரு. அத தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஆதியாகமம் 45வது அதிகாரத்துல பார்க்கிறோம். 4வது வசனத்திலிருந்து, அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு ரொம்ப அன்பா அந்த தேவன் நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல ஏசப்பாவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எப்படி ஆண்டவர் தாமே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்கும்போது, அவங்களுடைய பிள்ளைகளா நம்மளும் பழி வாங்குற எண்ணம் இல்லாம மன்னிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஆ யோசேப்போட காலகட்டத்தில நம்ம பார்த்தோம்னா, அப்ப இன்னும் மோசேலாம் வரல. ஆ அவங்க கையில ஒரு பைபிளும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஆனாலும், அவர் வந்து தேவனுடைய சித்தம் என்ன? அவங்களுக்கு பிரியமான காரியம் என்ன? அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு நடக்கிற நல்ல பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு மன்னிக்கிற பிள்ளையா இருக்கிறாரு. அவர் வந்து இப்ப எகிப்திலேயே பார்வோனுக்கு 2வது பொசிஷன்ல அவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கிறாரு. அவர் நெனச்சா, "நீ என்னையா விற்று போட்ட? நான் உன்ன என்ன பண்றேன் பாருன்னு" அவருடைய சகோதரர்கள பழி வாங்கியிருக்கலாம். அவங்கள ஜெயில்ல போட்டிருக்கலாம். அவங்கள என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனா, அவர் வந்து ஒரு மன்னிக்கிற பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நான் முதல்ல சொன்ன மாதிரியே, தேவனிடத்துல அன்பு கூர்றது அப்படிங்கிறது வந்து, அவங்களுடைய கற்பனைகள கைக்கொள்றது தான் அன்பு கூர்றது. அத செய்ற ஒரு பிள்ளையா இருக்கிறத பார்க்க முடியுது. அவர் இதுலயும் நம்ம பார்க்கும்போது, முதல்ல இருந்து சொன்ன மாதிரியே எல்லா கிரெடிட்டையும், இந்த எல்லா காரியங்களுக்குள்ள அந்த மேன்மையையும், புகழ்ச்சியையும், மகிமையையும் வந்து ஆண்டவருக்கே குடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பு நாள் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல,
தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் அப்படின்னு அவர் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அவர் இதுலயும் திரும்ப திரும்ப ஆண்டவர் தாமே என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே தேவனுடைய சித்தம், தேவன் செஞ்சது அப்படின்னு சொல்றத பார்க்க முடியுது. அவரோட அந்த 13 வருஷ வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்த்தோம்னா, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு. முதல்ல அடிமையா இருந்தாரு, அடுத்து சிறைச்சாலையில இருந்தாரு, அனாதையா சொந்த பந்தங்கள் யாரும் இல்லாம ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையில இருந்தாரு. ஆனாலும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்பி பார்க்கும்போது, அவர் ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக, இது எல்லாத்துக்கும் நடுவுல ஆண்டவர் தாமே அவர் கூட இருந்ததையும், எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தினத அவரு உணர்ந்த ஒரு பிள்ளையா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் கூட பல வேளைகள்ல நம்ம நெறைய கடந்து வந்த பாதைகள், நெறைய கஷ்ட நஷ்டங்களுக்குள்ளாக வந்திருப்போம். ஆனா இப்போ இந்த மொமெண்ட்ல நம்ம நின்னு அப்படி திரும்பி பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மள கைவிடல. அவர் யோசேப்போட வாழ்க்கையில செஞ்ச மாதிரியே நம்ம வாழ்க்கையிலயும் இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்த எத்தனையோ எதிர்ப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாத்துலயும் நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாக தான் அவங்க நடத்திட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க முடியும். அவங்க அடுத்ததும் அவர் சொல்றாரு, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா யோசேப்போட தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அவரோட வாழ்க்கைய நம்ம பார்க்குறோம். அவரோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு, ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சு. சொந்த குடும்பத்தினரே அவருக்கு விரோதமா வந்தாங்க. தப்பு செய்யாம அவர் எத்தனையோ வருஷம் சிறைச்சாலையில இருந்தாரு. ஆனா இது எல்லாத்துலயும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தேவன் மேல அன்பு கூர்றது அப்படிங்கிறது தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தோம். அன்பு கூறுறதுனா பைபிள்லயும் நம்ம நான் உங்களுக்கு சொன்னேன், என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் தேவனிடத்துல நம்ம அன்பு கொள்றது அப்படிங்கிறத பார்த்தோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் திரும்பியும் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். வெறும் வாயினால ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொல்றது மட்டும் கிடையாது. உண்மையா ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு ஒரு வாழ்க்கைய நம்ம வாழும்போது மட்டுமே நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறோம் அப்படிங்கிறத பைபிள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் யோசேப்பு வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அவங்க எல்லா நேரத்திலையும் அவங்க ஒரு இடத்துலையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுக்கிறவங்களாகவோ இல்லை கோபப்படுறவங்களாகவோ அழுது கலாட்டா பண்றவங்களாகவோ இல்லாம எல்லாத்துலேயும் விசுவாசத்தோடு இருந்த ஒரு பிள்ளையா இருந்தாரு. தேவனுக்கு ஒரு பிரியமான பிள்ளையா, அவங்களுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுற ஒரு பிள்ளையா அவங்க இருந்தாங்க. அவங்க அந்த ஸ்டாண்டை அவங்க எடுக்கும்போது ஆண்டவர் தாமே அவங்க வாழ்க்கையில அவரோட எல்லா இடத்துலயும் இருந்தாருன்னு பார்த்தோம். அவர் அடிமையா இருக்கும்போது கூட இருந்தாங்க, ஜெயிலில் இருக்கும்போதும் கூட இருந்தாங்க, இந்த இடத்துலையும் கூட இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்க கூட இருந்து சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தினாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால இது நம்ம ஒவ்வொருத்தரும் கூட நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய கஷ்டங்களை கடந்து போகும்போது இந்த காரியத்தை நினைவு கொண்டு அந்த ஆட்டிடியூடோட நம்ம இருக்கணும். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சகலத்தையும் ஆண்டவர் தாமே அவங்க நன்மைக்கு ஏதுவாக செய்வாங்க அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா நம்ம இருக்கணும். ஏன்னா யோசேப்போட வாழ்க்கையை நான் எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டாலுமே நம்ம பைபிள்ல நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேல உண்மையான பிரியம் வச்சு அவங்க மேல கம்ப்ளீட் விசுவாசம் வச்சு வாழ்ந்த யாருமே கெட்டு போனாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நோவாவாகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், அவருடைய பிள்ளைங்களா ஆகட்டும், யாக்கோபு, யோசேப்பு, தானியேல்,
தாவீது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யோசுவா அப்படின்னு பைபிள்ல நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே எடுக்கலாம். எல்லாரோட வாழ்க்கையிலயும் அவங்க தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து, தேவன் மேல அன்பா இருந்து, அவங்க கட்டளைகளையும், கற்பனைகளையும் அவங்க கை கொண்டவங்களா இருக்கிற வரைக்கும், சகலமும் அவங்க வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக மட்டுமே நடந்ததுங்கிறத நம்ம பார்க்க முடியும். ரோமர் 8வது அதிகாரம் 28லிருந்து 32வது வசனத்திலையும் பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை அறிந்தவங்களா இருக்கணும். இன்னைக்கு இத முடிச்சு போகும்போது நம்ம மனசுல இது ஸ்ட்ராங்கா இருக்கணும். வாழ்க்கையில ஈஸியான வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. பைபிள் திறந்து பார்த்தாலே தெரியும். நெறைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லா காரியங்களும் வரும். ஆனா, நம்ம யோசேப்பு மாதிரி தேவனிடத்துல உண்மையான அன்பு உள்ளவங்களா இருக்கும்போது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நிச்சயமா நடக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நான் பைபிள்ல சொன்ன அத்தனை பேரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா, தேவன் தாமே அவங்கள பிறக்கிறதுக்கு முன்னால தாயின் கருவில இருந்து முன் அறிந்து, அவங்கள முன் குறித்து, அவங்கள பெயர் சொல்லி அழைத்து, ஒவ்வொருத்தரையும் நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எல்லாம் நமக்கும் பொருந்தும். நம்ம எல்லாருமே தேவனால முன்னறிந்தப்பட்டவங்களும், அவங்க முன் குறித்து பெயர் சொல்லி அழைச்ச அவங்களுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். அதனால அவங்க நம்மள கூப்பிட்டுருக்கிறதுனால அழைத்த ஒவ்வொருத்தரையும் நம்மள நீதிமான்களாகவும் ஆக்கியிருக்காங்கங்கிறது நமக்கு தெரியும். ஏசப்பாவோட இரத்தத்தினால அவங்க சிலுமையில நமக்காக நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் சுமந்து பலியானதுனால நம்ம எல்லாருமே தேவனுடைய கண்களுக்கு முன்னால இப்ப நீதிமான்களா இருக்கிறோம். யாரெல்லாம் நீதிமான்களாக்குனாங்களோ எல்லாரையும் மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற அதை மறக்காத பிள்ளையா நம்ம இருக்கணும். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இந்த ஆட்டிடியூட், இந்த வசனம் எப்பவும் நமக்கு இருக்கணும். தேவன் என் கூட இருக்கும்போது எனக்கு விரோதமா யார் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். யோசேப்போட வாழ்க்கையிலையும் பார்த்தோம், எத்தனையோ விதமான பேர் அவருக்கு எதிர்த்து அவரை ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணாங்க. ஆனா தேவன் அவரோட பட்சத்தில் இருக்கும்போது யாராலையும் எதையுமே பண்ண முடியல. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிற இந்த இதையும் நம்ம நினைவில் கொள்ளணும். ஏசப்பாவையே நமக்காக கொடுத்த அவ்வளோ அன்பான தேவன் அவங்க. அதனால நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள்ல இருந்து, நம்மளுடைய தேவைகள்ல இருந்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால ஏசப்பாவே அவங்க கொடுத்ததுனால நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் தருவாங்க. ஆனா அவங்களோட வேலையில தருவாங்க. யோசிப்போட வாழ்க்கையிலையும் பார்த்தோம். அவர் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா சிறைச்சாலையில வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அதனால ஆண்டவருடைய ஆ வாக்குறுதியும், ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில அவங்க குறிப்பிட்ட அந்த நேரத்துல நிச்சயமா நிறைவேறும். அதனால அத உணர்ந்தவங்களா நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியா அதை விசுவாசிச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து போவோம்.